ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் மாதத்தில் நடந்த அப்பாயின்மெண்ட்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஷின், பாலஸ்தீனத்தின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ முகமது முஸ்தபா. அடுத்த கொஷின், சமீபத்தில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பி ராகுல் சிங். அடுத்த கொஷின், பிரசார் பாரதியின் புதிய தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி நவ்தீத் குமார் சேகல். அடுத்த கொஷின், இந்திய தேர்தல் ஆணையத்தில் தேசிய ஊனமுற்றோர் ஜஹானாக யார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ சித்தல் தேவி. அடுத்த கொஷின், அகில இந்தியா வானொலியின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் டி மௌஷமி சக்கரவர்த்தி. அடுத்த கொஷின், ரஷ்யாவுக்கான இந்தியாவின் புதிய தூதராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ வினய்குமார். இதனுடைய பிடிஎஃப் லிங்க் நான் டெலகிராம் சேனல்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி படிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சமீபத்தில் உணவு மற்றும் பதப்படுத்தும் தொழில் அமைச்சகத்தின் கூடுதல் பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் டி கிரண் ரிஜிஜு. அடுத்த கொஷின், தெலுங்கானாவில் பொறுப்பு ஆளுநராக சமீபத்தில் யாருக்கு கூடுதலாக பொறுப்பு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் சி சிபி ராதாகிருஷ்ணன். அடுத்த கொஷின், இந்தியா ஏற்றுமதி அமைப்பின் புதிய தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் சி அஸ்வினி குமார். 10வது கொஷின், சமீபத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பி ருத்ராஜ் கெய்க்வாட். அடுத்த கொஷின், முன்னணி எஃப்எம்சிஜி தயாரிப்பாளரான இந்தியாவின் தலைமை நிர்வாக அதிகாரியாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ குமார் வெங்கட சுப்பிரமணியன். அடுத்த கொஷின், தமிழிசை சவுந்தரராஜன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் எந்த மாநிலத்தின் ஆளுநராக இருந்தார்? ஆப்ஷன் சி கேரளா. அடுத்த கொஷின், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நீரஜ் சோப்ராவை எந்த பிரீமியம் பெட்ரோல் வகையின் பிராண்ட் தூதராக அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆப்ஷன் சி வேகம். அடுத்த கொஷின், மியான்மருக்கான இந்தியாவின் புதிய தூதராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ அபய் தாக்கூர். அடுத்த கொஷின், சமீபத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பி சதா ஆனந்த் வசந்த் தேதி. நெக்ஸ்ட் கொஷின், எந்த நாட்டிற்கான இந்தியாவின் அடுத்த தூதராக சௌமந்து பாக்சி நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் டி ஈராக். அடுத்த கொஷின், லோக்பாலின் நீதித்துறை உறுப்பினராக சமீபத்தில் பதவியேற்றவர் யார்? ஆப்ஷன் சி ரிதுராஜ் அவஸ்தி. அடுத்த கொஷின், விண்டோஸ் மற்றும் சர்ஃபேஸ் 2 புதிய தலைவராக மைக்ரோசாஃப்ட் யாரை நியமித்துள்ளது? ஆப்ஷன் ஏ பவன் தவுலூரி. அடுத்த கொஷின், பேரிடர் அபாய குறைப்புக்கான சிறப்பு பிரதிநிதியாக ஐநா பொதுச் செயலாளரால் நியமிக்கப்பட்ட இந்தியர் யார்? ஆப்ஷன் சி கமல் கிஷோர். அடுத்த கொஷின், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இயக்குநராக நியமனம் செய்ய யார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ என்சா மிஸ்ரா. எந்த நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஷெங்கன் பகுதியில் ஓரளவு இணைந்தன? ஆப்ஷன் ஏ பல்கேரியா மற்றும் ரூமேனியா. அடுத்த கொஷின், SIPRIயின் படி இந்தியாவின் முதன்மையான ஆயுத சப்ளையர் எந்த நாடு? ஆப்ஷன் சி ரஷ்யா. அடுத்த கொஷின், அப்தல் பத்தா அல் சிசி எந்த நாட்டின் அதிபராக பதவியேற்றுள்ளார்? ஆப்ஷன் பி எகிப்து. அடுத்த கொஷின், ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கும் ஆதரவளிக்க நேட்டோ எத்தனை பில்லியன் யூரோக்கள் நிதியளிக்க தயாராகிறது? ஆப்ஷன் பி 100 மில்லியன் யூரோக்கள். அடுத்த கொஷின், வாஷிங்டன் ஒப்பந்தம் 1949 பின்வரும் எந்த சர்வதேச அமைப்புக்கு அடித்தளம் அமைந்தது? ஆப்ஷன் டி வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு நேட்டோ.
அடுத்த கொஷின், ஏப்ரல் 2024 மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு ஏஐ மாதிரிகளை சோதிக்கும் ஒப்பந்தத்தில் எந்த நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன? ஆப்ஷன் ஏ யூகே மற்றும் யுஎஸ்ஏ. அடுத்த கொஷின், பின்வருவனவற்றில் எந்த நாட்டில் சுகாதார கண்காணிப்பை ஜனநாயகப்படுத்துவதற்காக சுகாதார தொழில்நுட்ப செயலியான நியூட்ரிஃபல்ஸை அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆப்ஷன் சி பிரிட்டானியா நியூட்ரிசாய்ஸ். அடுத்த கொஷின், உலகின் மிக சக்தி வாய்ந்த லேசரை உருவாக்கிய நாடு எது? ஆப்ஷன் சி ருமேனியா. அடுத்த கொஷின், எந்த நாடு இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு தனது விசா திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆப்ஷன் பி ஜப்பான். லாஸ்ட் கொஷின், IPEF ஆல் தூய்மையான ஆற்றல் முதலீட்டாளர் மன்றம் எந்த நாட்டில் நடத்தப்படும்? ஆப்ஷன் சி சிங்கப்பூர். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.